வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கேட்டை, திதி வளர்பிறை சஷ்டி, யோகம் சித்த அமிர்த யோகங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு முழுமையான சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள்: இன்றைய தினம் நவராத்திரியின் 6ஆம் நாள் மற்றும் இன்று சஷ்டி விரதம். 6ஆம் நாள் சஷ்டி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் கேது, துலாத்தில் புதன் சுக்கிரன், விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நம்மிடம் ஜோதிடம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். நேரில் வர முடியாதவர்கள் ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. ஏன்னா இன்றைக்கி சென்னையில் இருக்கிறவங்க நம்மளை நேரில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கோம். இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு நாள் வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வராங்க, அப்படியே வந்து ஜோதிடம் பார்த்துட்டு போனோன்னா போகலாம். இப்போ வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு நிறைய கிளைண்ட்டு ஒவ்வொரு நாடுகள்லேயும் இருக்காங்க. அவர்கள்லாம் ஜோதிடம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆன்லைன் சர்வீஸ் இன்றைக்கி பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது இந்த கோவிட்-19 வந்தப்போ நமக்கு நிறையா பேருக்கு அந்த சுத்தம்னா என்ன, எப்படி கை கால்கள்லாம் சுத்தமாக வச்சுக்கணும்னு கற்றுக் கொடுத்தது. அதே நேரத்தில் இந்த ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பரவலாக வெளியே வந்துச்சு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்தே வேலை செஞ்சாங்க. அது எல்லாமே இந்த ஆன்லைன் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அது கிடச்சிது. ஒரு கோவிட்-19 வந்து கொரோனாங்கிற ஒரு நோய் தொற்று பலரை துன்புறுத்தினாலும் அதில் ஒரு நல்ல விஷயமும் நடந்துச்சு. அந்த வகையில் இன்றைக்கி வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் பல பேர் நம்மிடம் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அனுதினமும் ஜோதிடம் பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கும் யாருக்காவது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன மார்க்கமாகவும் பலன் சொல்லப்படும். திருமண பொருத்தமும் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். அதற்கான கட்டணத்தை செலுத்திட்டு உங்களுக்கான வரன் எந்த மாதிரி பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இனி இன்றைய விரிவான ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 2 சுபகிரகங்கள். இது ஒரு நல்ல விஷயம். நன்மை செய்யாத கிரகமாக புதன் இருந்தபோதும் சுக்கிரன் களத்திர காரகனாக அமர்ந்து, களத்திர ஸ்தானத்தில் அமர்ந்து, ஒரு சுபகிரகமான புதனும் கூட அமர்ந்து இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான யோகம். 7ஆம் இடம் என்பது திருமண யோகத்தை சொல்லக்கூடிய இடம். 2ஆம் இடம் என்பது தன வருவாயை சொல்லக்கூடிய இடம். அங்கேயும் ஒரு சுபகிரகம் இருக்குது. ஆனால் சந்திரன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். சந்திராஷ்டமம். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் பெருசாக ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல. என்ன காரணம்? சந்திரன் அங்கேயே நீச்சமாயிடுறார், வலுவிழந்துடுறார். இருந்தாலும் சந்திராஷ்டமத்துக்குரிய தாக்கம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வருமானமும் வரும். உங்களுடைய முயற்சிகள் ஒரு முறைக்கு 2 முறை அல்லது 3வது முறை வெற்றி அடைந்துவிடும். விடாத முயற்சி வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்து, கூடவே புதனும் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார்கள். இந்த சுபகிரகங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது அது ஒரு சில நல்ல விஷயங்களை செய்யும். சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்த்தா இல்லறம் நல்லறமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்.
புதன் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது நமக்கு புத்தி கூர்மை அதிகமாகும். நம்மளுடைய செயலில் ஒரு அறிவுத்திறன் இருக்கும். இப்படியெல்லாம் பல நன்மைகள் நடக்கும். இன்றைக்கி நாளில் உங்களுக்கு வருமானம் வரும். சந்தோஷமான நாள். எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு நாள். 5ஆம் இடத்தில் 2 சுபகிரகங்கள். இந்த 5ஆம் இடம் என்கிற இடம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். அங்கே சுபகிரகங்கள் அமர்ந்தால் அது நன்மை. அது நன்மை செய்கிற கிரகமாக இருந்து அங்கே அமர்ந்தால் அது அதை விட நன்மை. இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது கிரக அமைப்பு. பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு, இடமாற்றம் உண்டு, விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டு. சில பேருக்கு பிடிக்காத இடத்துக்கு மாற்றம் வந்துடும். ஏண்டா இதை கேட்டோன்ற மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ உங்களுக்கு நினச்ச காரியங்கள் சிறப்பாக நடக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டு. திருமணமாகி குழந்தை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். புத்திர சந்தான யோகம் உண்டு. இன்று சஷ்டி விரதம், முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உண்டு. இன்றைக்கி கிரகநிலையும் அதுக்கு ஏதுவாக தோதுவாக இருக்குது. சிறப்பான நாள். கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதி சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சமாயிட்டார். சந்திரன் நீச்சமாகிறது அப்படிங்கிறது ராசி அதிபதியாக வரும்போது அது கொஞ்சம் சரியில்லாத விஷயந்தான். ஆனால் சந்திரனுக்கு குரு பார்வை கிடச்சிடுது. இந்த குரு பார்வை சந்திரனுக்கு கிடைக்கும்போது சந்திரன் உற்சாகமாகி பிரைட் ஆகிடுவார். உங்கள் ராசி அதிபதி சந்திரன் பிரைட் ஆகிடுவார். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாள் தான். குரு சந்திரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது அதுக்கு கஜகேசரி யோகம்னு பேர். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும். இந்த சந்திரன் 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குருவை பார்க்குறார். அந்த சந்திரன் உச்சமாகிற இடம், அங்கே குரு அமர்ந்து குரு சந்திரனை பார்க்குறார். அதனால் லாபங்கள் பிரமாதமாக வரும், வருமானம் வரும், இரட்டிப்பு வருமானம் வரும். பெரிய நிலைக்கு நீங்கள் உயர போகிறீங்க. சுகபோகமான வாழ்க்கை அமைய போகிற நேரம். நல்ல பதவி கிடைக்கும். கௌரவமான இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. பெரிய மனிதர்களின் சாவகாசகம் உண்டு. நட்புகள் உங்களுக்கு இப்போ உங்களுடைய பழைய நட்புகள், நண்பர்கள், அவர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும், கௌரவம் உயரும். சிறப்பான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். விரயங்கள் கொஞ்சம் குறையும். நிறையா தேவையில்லாத செலவுகள்லாம் ஆகிட்டு இருந்தது இவ்வளோ நாளாக. அந்த செலவுகள் குறையும், நன்மைகள் ஏற்படும். கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிற இடம் தனஸ்தானம். அங்கே உங்கள் ராசி அதிபதி சூரியன் அமர்ந்து கேதுவோட இணைந்திருக்கிற நேரம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இது நம்ம மாதாந்திர ராசி பலன் சொல்லும்போதே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி புதனும் 2 குடைய கிரகம், அவர் 3ஆம் இடம் சென்று அங்கே இருக்கார். அதனால் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதே சிறப்பு. கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான நாள், பிரமாதமான நாள். 2ஆம் இடத்துல 2 சுபகிரகங்கள். அது 2மே நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். குடும்பம் அமையும். குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். நிச்சயிக்கப்பட்ட தேதியில் சிறப்பாக திருமணம் நடக்கும். மன வாழ்க்கை இன்பமாக இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட இப்போ பேசி ஒன்று கூடி விடுவார்கள். அது மாதிரியான ஒரு அமோகமான யோகம். நிறைய வராத பாக்கிகள்லாம் வசூலாகும். ரொம்ப நாளாக நமக்கு பணம் தர்றேன், இப்போ இல்லை நாளைக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய விஷயங்கள்லாம் இப்போ வசூலாகிடும். பணம் கையில் கிடைக்கும். உங்களுடைய வருமானம் இரட்டிப்பு வருமானமாக இருக்கும். நல்ல நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு நன்மையான நாள். உங்கள் ராசிக்குள் புதன் சுக்கிரன் 2 சுபகிரகங்கள். இந்த 2 சுபகிரகங்கள் ராசிக்குள்ளே இருந்தாலே எப்பயுமே அது நன்மை. பிறந்த கால ஜாதகத்திலேயே லக்னத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் அது ஒரு யோகம். அதில் வித்யாக்காரகன்னு சொல்லக்கூடிய புதன், கலைக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். இப்போ இது 2ம் சேர்ந்தால் என்ன? நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி, நன்மை, அழகு, நேர்த்தி, உங்களுடைய திறன் எல்லாமே தெரியும். முதல்ல தோற்றம் அழகாக மாறும். தோற்ற பொழிவில் ஒரு வித்தியாசம் தெரியும். இளமையான அழகான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு மாறும்.
ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு தான் சில பேர் வெள்ளையாகணும் அப்படின்லாம் இல்லை. திடீர்னு ஒரு தேஜஸ் தெரியும், ஒரு அழகு தெரியும். இது மாதிரியே கிரகணம் நமக்கு சாதகமாக வரும்போது முகத்திலேயே சில மாற்றங்கள்லாம் வரும். சில கிரகங்கள் சேரும்போது முகத்தில் கரும்புள்ளிகள்லாம் வரும், தேம்பல் வரும். இப்போ இந்த மாதிரி கிரகங்கள் வரும்போது அழகு கூடும். ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க, இளமையாக இருப்பீங்க. உள்ளம் பூரிப்பாக இருக்கும், உங்கள் இல்லம் சந்தோஷமாக இருக்கும், பணம் வருமானம் நிறைய வரப்போகுது, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நன்மையான நாள். ஆனால் சந்திர பகவான் ராசியை கடக்கும்போது சில நேரங்களில் ஒரு சில மன இறுக்கம் ஏற்படும். இருந்தாலும் குரு பார்வையில் சந்திரன் இருப்பதால் அந்த பிரச்சனைகள் உடனே தீந்துடும். 12ஆம் இடத்துல 2 சுபகிரகங்கள். அதனால் சுப செலவுகள் இல்லத்தில் ஏற்படலாம். கல்யாணம் இந்த மாதிரியான ஏதோ ஒரு சுப வைபவங்கள் நடக்கலாம். அதற்கான விஷயம் கண்டிப்பாக இப்போ நடக்கும். பெரிய செலவு வரும், ஆனால் அது சுப செலவாக இருக்கும், மன நிம்மதியான செலவுகளாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையான நாள். 10, 11, 12 அப்படிங்கிற இடங்களில் அதிகமான கிரகங்கள். 7ஆம் இடத்தில் நன்மை செய்கிற கிரகம். எல்லாமே இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு அருமையாக இருக்குது. அட்டமாதிபதி நீச்சம், அதுவும் 12ஆம் இடத்துல நீச்சம். அதனால் இதெல்லாம் விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். வாய்க்கு பிடித்த ருசியான உணவுகளை சமைத்து ருசித்து சாப்பிடக்கூடிய நேரம். எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்சமான இடத்துக்கு போய் சாப்பிடுவீங்க. இன்றைக்கி மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு 2 சுபகிரகங்கள் 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல சந்திரன். நன்மை செய்கிற கிரகங்கள் எல்லாமே நன்மையான இடத்துல இருக்குது. திருமண விஷயங்கள் கைகூடும். திருமணத்திற்கு வரன் வரும். பேசி இப்போ ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஏதாவது தொழில் தொடங்கணுன்னாலும் இப்போ புதிய யுக்திகள் கையாண்டு தொழில் தொடங்குவீங்க. விஜயதசமி ஏற்ற நாள். அப்போ போர்டு மாட்டிடலாம். நீங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம், பிரகாசமாக மாறப்போகிற நேரம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு அருமையான நாள். 6க்குடைய கிரகம் நீச்சம். 6 அப்படிங்கிறது கடன், ருணம், ரோக, சத்ரு அப்படின்னு சொல்கிற இடம். அதற்கு அதிபதி சந்திரன். அவர் இப்போ நீச்சமாயிட்டார். அதனால் வழக்கு வியாஜியங்களில் வெற்றி, கோர்ட்டு கேஸு ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் இப்போ இனிமேல் இழுபறி இல்லை, சரியாயிடும். உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் வலுவாக இருந்து நல்ல தசை ஓடிச்சுன்னா இந்த நாள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும். போட்டி பந்தயங்களில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அது எந்த விதமான போட்டியாக இருந்தாலும் சரி, போட்டி உங்களுக்கு அது வெற்றி. இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், கேது. சூரியன் 6க்குடைய கிரகம். அவர் 7ஆம் இடத்துல போய் கேதுவோடு இணைந்தால் அது ஒரு விதத்தில் நன்மை தான். சூரியனுக்கு கேதுவோடு இணைந்தால் அவர் பவர் இல்லாமல் போயிடுவார். அவர் 6ஆம் அதிபதி. அதனால் அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் 5ஆம் அதிபதியான சந்திரன் நீச்சமாகிற அது அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இல்லை. ராசி அதிபதி குருவின் பார்வையில் 5ஆம் அதிபதி வருவதால் அது யோகம். அந்த சந்திரன் நீச்சமான இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் இப்போது கேந்திர பலத்தோடு 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வண்டி, வாகனங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் இது வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அல்லது அதனால் நன்மையும் ஏற்படும், வருமானம் வரும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டுமானத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஆர்கிடெக்டு, செங்கல், மண், ஜல்லி இந்த மாதிரி வைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இப்போ பிரமாதமான நேரம். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பிரகாசிப்பாங்க. இப்போ அதுவும் அறுவை சிகிச்சை நிபுணராக யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் செய்த சேவையை பாராட்டி உங்களுக்கு ஒரு உயர்வான விஷயத்தை கொடுப்பாங்க. நல்ல நாள் இது.